வணக்கம். எனது பெயர் அழகையா சந்திரசேனன். நான் மல்லத்தை பிறப்பிடமாக கொண்டவன். நமது பிரச்சனை என்னென்றால் எமது காணி பிரச்சனை. 1950ஆம் ஆண்டு எமது தந்தையருக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணி கல்லையாப்பட்டத்தில் திட்டத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணியை இந்த நாட்டில் ஏற்பட்ட வன்செயல் 83 தொடக்கம் அந்த காலப்பதியில் அருகாமையில் உள்ள சிங்கள மக்கள் ஒரு பிக்குவும் சேர்ந்து காணியில் அரவாசையில் எங்களது காணியில் முழுவதுமாக கிட்டத்தட்ட 164 ஏக்கரை அடாத்தாக பிடிக்கப்பட்டார். அதிலிருந்து தொடர்ச்சியாக சிங்கள மக்கள் செய்து வராங்க. நாங்கள் பல இந்த காணியை மீட்பதற்கு கச்சேரி மட்டத்திலையும் பெரிய அரச எம்பிகள் மட்டத்திலையும் நாங்கள் நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். சிங்கள மக்களுடைய கதைச்சம் சிங்கள மக்களையும் கழிச்சு அரசாங்க அதிபரால் ஒரு உடன்பாட்டுக்கு வாரத்துக்கு செய்தார். கடந்த காலங்களில் 2015 நல்லாட்சி தொடங்கின போது நாங்கள் இந்த காணியை மீட்பதற்கு நாங்கள் எங்களை தகப்பன் எல்லாம் இறந்து விட்டாங்க. அதில் நாங்களே இந்த காணியை மீட்பதற்கு நிறைய பிரயத்தனம் செய்தோம். ஆனால் முடியவில்லை. இத்தவரைக்கும் இது நடைமுறையிலே பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம். எங்களுக்கு காணி தார மாதிரி காணவில்லை. எங்களை காணின்றதை அரசாங்க அதிகாரியும் ஏற்றுக்கொண்டிருந்தார். எங்களை அப்பாவுக்கு 1965ஆம் ஆண்டில் காணி உத்தரவு பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு. இது கல்வியா திட்டத்தில் கொடுக்கப்பட்ட காணி. இது அது நாட்டில் நடந்த சூழலை பயன்படுத்தி அருகாமையில் உள்ள சிங்கள மக்கள் இந்த காணியை அடாத்தா பிடிச்சிருக்காங்க. அதே நேரம் பயங்கர காலத்தில் எங்களுக்கு அந்த பிரதேசத்துக்கு போக இயலாமல் போயிட்டு நாங்கள் மீண்டும் நல்லாட்சி வரோம். 2009 பிற்பாடு இந்த காணியை மீட்பதற்கு நிறைய ஓடினோம். ஓடி எந்த ஒரு தீர்வும் வழங்கலை. நிறைய இத்த வரைக்கும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கோம். ஆனால் அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு காணி உத்தரவு பத்திரம் வழங்கப்படவில்லை. அவங்களுக்கு எந்த ஒரு ஆவணம் வழங்கப்படவில்லை. அவங்களுக்கு நிறைய பகல மானியமெல்லாம் வழங்கப்படுகிறது. அவங்களே செஞ்சு கொண்டிருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கச்சேரியால் வழங்கப்படவில்லை. எங்களை காணி என்று உறுதி செய்யப்பட்டும் எங்களுக்கு வழங்கப்படலை. நாங்கள் இது சம்பந்தமாக இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த மறுமலர்ச்சி அரசாங்கத்திடம் நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை ஜனாதிபதி, பிரதமர், காணி அமைச்சர், கிழக்கு ஆளுநர் அனைவருக்கும் ஒரு மகஜரை வழங்க திட்டமிடும். எங்களை காணியை எப்படியாவது மீட்டுத்தரணும். இந்த காணி பறி போனத்தால் கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு வழி என்று தங்கள் இந்த பிரதேசம் விவசாய பிரதேசம். இந்த பிரதேசத்தில் தமிழ் மக்களுக்கு வேறு இடத்துல காணி இல்லை. இந்த 3 ஏக்கர் காணியும் தான் வழங்கப்பட்டது. அதையும் கூட பக்கத்தில் இருந்த சிங்கள மக்கள் பறிச்சு அடாத்தா அவங்களும் அதை செய்யாமல் வேறு சில பேர்களுக்கு இப்போ தற்போது வேறு ஆட்களுக்கு அதை குறைஞ்ச விலையில் விற்று கொண்டு வராங்க. விற்றுப்பட்டு அவங்க வேறு பிரதேசத்துக்கு போகிறாங்க. அது இல்லாமல் சிங்கள மக்கள் யோசிக்கணும். அவங்கள காணியை இப்பயும் அவங்க சொல்கிறாங்க. அவங்க பழைய சிங்கள மக்களோட உறவாடுறாங்க. உங்களோட காணியை நீங்கள் அரசாங்கத்தில் போய் கதைச்சி நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் ஆதரவு தராங்க. சம்மந்தப்பட்ட ஆக்கள் காணியை கொடுக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இப்படியான நிலைமை தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கி இந்த பிரச்சனையை தீர்த்து எங்களுக்கும் இந்த காணி இந்த இதில் எங்களை வாழ்வாரத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த காணியை விடுவிச்சு தரணும். இந்த நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்ட மறுமலர்ச்சி நல்லாட்சி அரசாங்கம் இதில் கூடுதலாக தலையிட்டு சரியான ஒரு நீதி எங்களுக்கு வழங்கணும். எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் பல தடவைகள் பழைய எல்லா இடங்களும் ஆளுநரிலிருந்து சகல மட்டத்திலேயும் நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. எல்லாம் ஷார்ட்டு புக்கு தான் சொல்லப்பட்டது. எங்களை காணியை எங்களுக்கு தர வேண்டிய நாங்கள் அவங்கள காணியை அவங்கள முரண்பட்டு எங்களுக்கு காணி தர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய காணி குடிப்பட்டிருக்கு. எங்களை கிட்டத்தட்ட 210 ஏக்கரை குடிச்சிருக்காங்க. இனி ஜிஏ ஒரு எங்களோட கதைச்சி 93 ஏக்கர் காணியை தான் வழங்குறதுக்காக ஒப்புக்கொண்டிருந்தால் நாங்கள் அதே என்றான தாங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அவருக்கு தாரத்துக்கு அக்காலத்தில் இருந்த அரசியல்வாதி அவருக்கு அழுத்தங்களும் பிரயோஜிருக்காங்க ஓரடிக்கு. அதிலிருந்து அவர் அது படிப்படியாக அந்த திட்டத்தை செய்யவில்லை. அதோட அவர் ராணுவத்தில் போனதால் அந்த திட்டங்களை ஒன்றும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இப்போதைய அரசாங்கம் இதில் தலையிட்டு சிங்கள மக்களையும் பாதியாமல் தமிழ் மக்களையும் பாதியாமல் ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானமாக அந்த காணியை பிரித்து வழங்குறதுக்குரிய ஏற்பாட்டை இந்த அரசு செய்ய வேணும்ன்றதை நான் வினயமாக கேட்டுக்கொண்டேன்.